ஏய் வணக்கம் மக்களே. இப்போது நம்ம எத்தனை பேருக்கு வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நம்ம போடணும், நம்ம சேனல் வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும், அப்புறம் நம்ம நிறைய மணி ஏர்ன் பண்ணணும், அப்போ நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான் நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோ ஓகேவா. யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும் இல்லையா, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும். சில பேர்கிட்ட வந்து இப்போ காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்லாம் கொடுத்துருப்பாங்க. சில வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸ் இருந்தாலுமே ஓகேவா, அது ஓகே தான், கம்ஃபர்டபுள் தான். யூடியூப்பு ஒர்க் ஆகுதா, அவ்வளோதான் விஷயமே. இப்போ உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னா மொபைல் ஃபோனில் வந்து மெயில் ஐடி கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் தான் சொல்கிறேன் நான். ஜிமெயிலோ இல்லை அவுட்லுக்கோ அந்த மாதிரி எதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ நம்ம ஜிமெயில் ஐடி இப்போ மெயில் ஐடி வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடுறீங்க. இப்போ இந்த மெயில் ஐடி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறீங்க, யூடியூப் அண்ட் ஆப்புக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மேலே செட்டிங்ஸில் வந்து கிரியேட் சேனல் சொல்லிட்டு காமிக்கும். அந்த கிரியேட் சேனலை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு சேனல் நேமை வந்து கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும். சேனல் நேமை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நீங்கள் சேனலுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வேணுமோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கவான ஒரு சேனல் வந்து ஒரு ரெடி ஆகிடும் ஓகேவா. இப்போது இந்த சேனல் ரெடி ஆனதுக்கப்புறமா எந்த மாதிரி நீங்கள் வீடியோ வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ட்ரிக்கு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போது நான் என்னோடய சஜஷன் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு வீடியோ உங்களால் போட முடியுமான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இன்கேஸ் உங்களால் டெய்லி ஒரு வீடியோ போட முடியல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆயிடுச்சு ஒரு வீடியோ வந்து உங்களால் போட முடியுமான்னு சொல்லி நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் எப்படி சேனல் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கப்புறமா வியூஸை வந்து எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரிலேட்டடாகவே நீங்கள் வீடியோவை கொண்டு போங்க அந்த சேனலை ஓகேவா. அதுக்கப்புறமா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் வந்து வீடியோஸ் போடுவாங்க சில பேர் ஓகேவா. ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், இதனால் எனக்கு இந்த ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடச்சிருக்கு, இந்த எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எனக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ் எல்லாமே சில பேர் நிறைய பேர் போடுவாங்க. முக்கால்வாசி பேர் போடுறதும் அதுதான், லைக் பண்ணி பார்க்குறதும் நிறைய பேர் வந்து அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு வந்து ஒரு சர்வீஸையோ இல்லை மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனையோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோ வந்து ரொம்பவே ரீச் ஆகும் ஓகேவா. இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் லைனில் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து எப்படிலாம் அவங்க வந்து பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸில் வந்து என்னென்னலாம் ஈஸியாக மக்களுக்கு ஒன்று அவேர்னஸ் ஒன்று தர முடியும், அதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணலாம், கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போது இப்போ சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இப்போ குக்கிங் சேனல்லாம் அவங்க பண்ணலாம் ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர்லாம் ஏஐலாம் யூஸ் பண்ணிலாம் வீடியோலாம் இப்போ நிறைய பேர் போடுறாங்க. இப்போ ஏஐ வந்து அவங்க என்ன இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் காமிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே ஒரு பேப்பர்லேயோ ஒரு பென்னில் அது மாதிரி எழுதி வச்சிடுறாங்க. எழுதி வச்சுட்டு அது என்ன பண்ணுறாங்க, சாட்ஜிபிட்டியோ ஜெமினியோ சம்திங் ஏதோ ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி அதை வந்து ஃபோட்டோக்கு அந்த டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு தோன்றது நம்ம எழுதி அதை வந்து டெக்ஸ்ட் அதை வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆடியோ ஃபைலில் என்ன பண்ணுறாங்க சாட்ஜிபிட்டியில் போட்டு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஜெமினியில் எதுலேயும் ஒன்று போட்டு வந்து வீடியோவாக கூட கன்வெர்ட் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீடியோ வந்து ரெடி பண்ணுறாங்க. வீடியோ ரெடி பண்ணுறாங்கன்னா ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பில் போய்ட்டு வீடியோவை பக்காவாக எடிட்டிங் எல்லாத்தையும் போட்டு ஆடியோ ஃபைல் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருப்போம்ல அந்த ஆடியோ ஃபைலை வந்து அதில் அப்லோட் பண்ணி ஃபுல்லாகவே அந்த வீடியோவாகவே அப்படியே ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நல்லா மணி ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸை தான் நீங்கள் வந்து கற்றுக்கணுன்றதை நான் வந்து சொல்கிறேன் நான் ஓகேவா. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் இது எல்லாமே. யூடியூப்பில் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 2026 எத்தனையோ சேனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகுது, நல்லா மணி ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போது நம்மளும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் சம்பாதிக்கலாமே, நீங்கள் ஏன் சம்பாதிக்க மாட்டிருக்கீங்க. இப்போ நானும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து தான் இந்த சேனலை வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு சொல்லி தான் நானும் இப்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா. உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஏதோ ஒரு பற்றி ஒரு வீடியோ வந்து நீங்கள் போட சம்திங் ஏதோ ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகும் இல்லையா.
நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2வது பிஸ்னஸ் ஐடியா நான் என்ன சொல்லணும்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற கடைங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கடையிலலாம் வந்து பொருள்லாம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். சம்திங் வந்து உங்களால் மொத்தமாக அதை வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. காமர்ஸ் பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் கடைகளெல்லாம் பக்கத்தில் வந்து ரீட்டெயிலு இப்போ மேனுஃபேக்சர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் டேரெக்டாக போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் வந்து ரீட்டெயிலில் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், உங்கள் ப்ராடக்ட்டை வந்து என்கிட்ட கொடுங்க. இல்லை நீங்கள் ப்ராடக்ட் என்கிட்ட நீங்கள் கொடுக்கல, உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னாலுமே ஜஸ்ட் உங்கள் இடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் நல்லா கிளியராக பக்காவாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். அந்த ப்ராடக்ட்டை வந்து பக்காவாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு பிராண்டிங் ஒரு ஜிஎஸ்டி ஒன்று அப்ளை பண்ணி, ஜிஎஸ்டி வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து உங்கள் ஸ்டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டோரு அமேசானில் வந்து ப்ராடக்டை வந்து ரீசேல் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் பக்காவாக அந்த ப்ராடக்ட்டை வந்து மார்ஜின்னு, டெலிவரி காஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு ப்ராடக்ட்டை வந்து ரீசேலிங் பண்ணலாம். டேரெக்டாக இந்தியாவில் இருக்க எத்தனையோ கஸ்டமர்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் டெஃபினட்டாக அதை பற்றி நான் கிறிஸ்டல் கிளியராக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தர வேண்டியது என்னோடய கடமை தான். ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணுன்றது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அடுத்து நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் பண்ணலான்றதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இருக்கிற நாலேஜு அது எனக்கு தெரியும். ஆனால் அது வந்து உங்களுக்கு தெரியுமான்றதே அது டவுட் தான் இல்லையா? அதனால் உங்களுக்கு தெரியாதது நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, பை.